ஹாய் ஸ்வீட் ஆர்ட் ஞாங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரொஃபஸர் மாஃபியா பார்ட் 3. ஸோ போன பாட்டை யாருமே பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ பேக்ரவுண்டில் வாய்ஸ் சவுண்ட் ஏதாச்சும் கேட்டால் அதில் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸை மட்டும் கேட்டுக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் யாருமே ஃபாலோ பண்ணிடலாம். அங்கேயும் வந்து இங்கே எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அங்கேயே வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் தாங்க. ஸோ எனக்கு நிறையா ஸ்டோரி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் டைம் இருந்தால் ஏதாச்சும் ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா, அப்போ தான் எனக்கு வீடியோ போட்டுகிட்டே தோணும், நீங்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான். யாரும் வந்து அடிக்ட் ஆக வேணாம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸ்டோரியை வந்து ஸ்டோரியாக மட்டும்தான் கேட்கணும், வேறு எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது, ஓகேவாடா? சரி, இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டு எதோட முடிச்சுன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பாட்டு எதோட முடிச்சிருப்பேன்னா, சுகா வந்து அவங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு போய் அவர் பாட்டையில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. பாய்ஸோட அம்மாவும் ஓகே நம்மளும் போய் சாப்பிட்லாம், பசங்க யாருமே சாப்பிடல, சாப்பிட்டா தான் போய் நம்ம பசங்களும் சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடாது, நம்மளும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸோட அம்மாவும் போய் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பாய்ஸ் பார்த்துட்டு ஓகே நம்மளும் போய் சாப்பிட்லான்டா, அம்மா சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க ஸ்டே பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ மார்னிங் ஜேகே தான் ஆரம்பயாங், இப்போ நம்ம எங்கே கிளம்பி போகிறோம்? எதுக்கு வீட்டிலே இருக்கலாமே, எனக்கு நேற்று நடந்த சம்பவமே இன்னும் மைண்டில் இருக்குது, எனக்கு எங்கேயுமே வரவே பிடிக்கலையாங், ப்ளீஸ் என்னை மட்டும் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஆரம்பிட்டு வந்து சொல்கிறாரு. டே மூர்ட்ட போய் காரில் ஏறுறா, கேட்குறான் பாரு கேள்வி, ஏன் சார் சொன்னாதான் ஏறுவீங்களோ, போடா போய் காரில் ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ மற்ற பாய்ஸ்லாம் வந்து ஏறி இருப்பாங்க காரில், அவங்க அம்மாவும் சேர்த்து. இப்போது அந்த கார் வந்து அப்படியே போகுது. ஸோ போகிற வழியில் இப்போ வீதான், அம்மா எதுக்கும்மா சைலண்டாகவே இருக்க, ஏன்னாச்சு, ஏன் மூஞ்செல்லாம் அப்படியே டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்க, கேளுடா கேளு, ஏன் கேட்க மாட்டேன், உன் அண்ணன் பண்ண வேலைக்கு நீ ஏன் கேட்க மாட்டேன், நேற்று நடந்தது உனக்கு எதுவுமே தெரியாது பாரு, நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்த. அம்மா இல்லைம்மா, சுகாயங் தான் அப்படி ஒரு கோல்டான பர்சன் தெரியும்ல, ஆனால் நீங்கள் அவரையே எதிர்த்து பேசுனீங்க, அதுவும் ஒயனை பற்றி முக்கியமாக பேசுனீங்க. அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கோவம் வரும் தான் செய்யும், இருந்தாலும் நீங்கள் எங்கள் அம்மா, அதனால நாங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் சுகாயங்களை கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவன் உன்னைய திட்டாமா வந்து சொல்ல. அப்போது கோவம் வரும்னா 7 பேருக்கும் வரும்னா புரியல எனக்கு, அப்போனா பெத்த தாயே திட்டுவீங்களா, ஏன் முடிஞ்சால் வீட்டு விட்டு வெளில தள்ளிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிஸோட அம்மா வந்து வீக்கிட்ட வந்து சொல்ல, அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, நான் வந்து சொன்னம்மா, நீ வந்து என்னோட அம்மாம்மா, எனக்கு மட்டும் இல்லை 7 பேருக்கும் அம்மா தானே, ஏம்மா இப்படி பேசுகிற, நான் இதோ தெரியாமல் சொன்னேன். இதுதான் நீ தெரியாமல் சொல்லலை, உங்களுக்கு பெற்றதுக்கு ஒரு பூசணிக்காவை பெற்றிருக்கலாம், குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பேன். 7 பேரையும் பெத்தம் பாரு, என்னைய சொல்லணும், இல்லை உன் அப்பனை சொல்லணும், அவனை செருப்பால் அடித்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாய்ஸ்க்கு சிரிக்கிறது அழுகிறதுனே தெரியல, ஒருத்தவங்க மூஞ்சி ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ட்ரைவ் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை காட்டினா, டே இரும மாடு, இவங்க எவ்வளோ நேரம்டா நீங்கள் கிளம்பிக்கிட்டு இருப்ப, டே நைட்டாக ஆகிடும்டா, சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. அவங்க தம்பி இப்போ தான் மிரர் முன்னாடி நின்றுட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுட்ருக்கான். டே இது போடலாம் எனக்கு நேரம் இல்லைடா, டே மணியா உதிரா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி கையை பிடிச்சி நீங்கள் இழுக்கிறீங்க. இருடி நான் கொஞ்சமாச்சும் போட்டுட்டு வரேன், இல்லையா இந்த வெயிலுக்கு நான் கருத்துருவேன், ஆல்ரெடி கருப்பாக தான் இருக்கேன், நீ என்னம்மா நீ வந்து நல்லா பல்லன்னு நல்லா பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்க, அவனையெல்லாம் கேட்கவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சோண்டு அப்படியே சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு வா போய் தொலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறான். வெளியில் போனால் என்னடா கார் இருக்குது, பைக்குங்க, இவ்வளோ பெரிய லக்கேஜெலாம் தூக்கி பைக்கில் வைக்க முடியும், நீயே ஒரு லக்கேஜ் மாதிரி தான் பின்னாடி உட்காந்துருப்ப, இதெல்லாம் வைக்க முடியாது, அதான் வந்து ஜாக்சன் மாமா வந்து கார் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை சொல்கிறான். எவ்வளோ தெரிந்தால் நான் லக்கேஜ்னு சொல்லுவேன், அப்புறம் நீ லக்கேஜ் இல்லாமல் நான் ஸ்லிம்மாக தான்டா இருக்கேன். ஆமாம் நீ ஸ்லிம்மாக இருந்து என்ன பிரயோஜனம், பார்க்க ஸ்லிம்மாக தான் இருக்கா, அப்பயாண்டி சட்டியாக சோறு திங்கிற, என்னடா ஒரு அக்காகாரி சோறு திங்கிறத போய் கண்ணை வைக்கிற அறிவிட்ட வேலை, படா போய் வண்டியை எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அப்படியே வண்டியில் ஏறுறீங்க லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு. ஸோ இப்போ நீங்களும் உங்கள் தம்பி வந்து போயிட்டு இருக்க. எக்ஸாக்டாக பிடிஎஸும் நீங்கள் அட்டன் பண்ணுற அதே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னாடி போயிட்டு உங்கள் பாட்டியை தான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பாட்டி உங்களை பார்த்தோன்னா, ஐயோ என் பேத்தி வந்துட்டா, ரொம்ப நாள் கழிச்சு என் பேத்தியை பார்க்குறேன், ஐயோ திரும்ப எழுச்சி போயிட்டாலே, பரவாயில்ல ஆனால் பார்க்க செம்ம ஃபிகராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல,
பாட்டி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏய் விடுடி, அப்படியே பிருத்திவிக்கு ஏற்ற மாதிரியே இருக்கடி நீயும் பிருத்திவியும் அப்படியே செம்ம ஜோடியாக இருக்கீங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்ல, தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சரி வா உங்கள் அத்தை மாமாட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது. நீங்களும் வந்து அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவங்க அத்தையை அப்படியே ஹக் பண்ணி அப்படியே அத்தை ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அத்தையும் ஐ மிஸ் யூ டூடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அத்தை என்னத்த, நான் தான் இழைச்சி போயிட்டேன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்களும் இழைச்சிட்டீங்க பாருங்கள், மேக்கப்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியா, என் மேக்கப் டல்லாக இருக்கா, இரு நான் கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. சரி இந்த பக்கம் உங்கள் மாமா, என்னாச்சு மாமா, நீங்களும் இழைச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லையே, இந்த பாரு நல்லா குண்டாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்ல, அப்படி என்ன தான் சாப்பிட்றீங்கன்னு தெரியல, எவ்வளோ பெரிய தொப்பை இருக்குது. அதுவா பீர் குடிக்கிறேன். என்னதே பீர் குடிக்கிறீங்களா, அத்தைக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சே விடுவாள. பீர் தானே மாமா, வேற எதுவும் இல்லையா? ஜஸ்ட்டு பீரை மட்டும் தான் கொடுப்பீங்களோ? ஆமாம், அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்ல, சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, அத்தை உங்களோட வெரி டேஞ்சரஸான ஆள், அப்புறம் கண்டுபிடிச்சாங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாட்ட சொல்கிறீங்க. சரி வயன், இது நமக்குள்ளேயே இருக்கணும் சரியா? ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி எங்கே உங்கள் பொண்ணை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. நேராக வந்து கல்யாண பொண்ணு ரூமுக்கு தான் போகிறீங்க. போய் டோரை ஓப்பன் பண்ணணும். அண்ணி எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. லிசானே வச்சுக்கலாம். லிசா, அண்ணி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அண்ணி, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, என்னை விட என் அண்ணன் பிருத்திவி தான் ரொம்ப மிஸ் பண்ணுறான், உங்களை பார்க்காம ஏங்காமல் தூங்காமல் இருக்கவே முடியல அவனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாத்தனார் சொல்லிட்டு கல்யாணம் பண்ண வந்து சொல்லுது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் சிங்கிள் இல்லை கமிட்டடுன்னு சொல்லிட்டு. சாமாண்டா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறீங்க, உங்கள் அத்தை பையனை தான், பேர் வந்து பிருத்திவி. ஸோ நீங்களும் பிருத்திவியும் வந்து சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தைக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கலனாலும் நீங்கள் எப்படியோ உங்கள் அத்தையை பேசி கரெக்ட் பண்ணி அப்படியே வந்து ஒத்துக்க வச்சுக்கிட்டீங்க. உங்கள் மாமாவுக்கு ஓகே தான், ஏன்னா வந்து நம்ம பசங்க நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்போது அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து உள்ளார வராரு. அது வந்து ஜாக்சன் தான், பிருத்தியோட தம்பி. இப்போ ஜாக்சன், அண்ணி என்ன பண்ணுறீங்க, இவள்கிட்ட என்ன பேச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு வந்து அனுப்பி விட போகிறோம், இவகிட்ட என்ன இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க கீழே போய் நம்ம வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து சொல்கிறான். நீங்கள் டேய் என்னடா பேசுகிற, உன் தங்கச்சி கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போக போகிறா, நீ ஃபீல் பண்ணி ஏதாச்சும் பேசுவேன்னு பார்த்தா இவ எப்போ போவான்னு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன் தங்கச்சி மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? அதெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இருந்தாலும் வந்து எப்படி அண்ணே சொல்கிறது, உன் தங்கச்சி தோபார் நீ பேசிக்கியும் தாரையாக கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. சாரிடி, நீ வந்து இப்படிலாம் ஃபீல் பண்ணாத, சாரி அண்ணனை மன்னிச்சிக்கோ ஓகேவா? நீ நல்லபடியாக போய் உன்னோட புகுந்த வீட்டில் நல்லா இருக்கணும், இதே மாதிரி அங்கே போய் கண்ணை கசக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா சமத்து பிள்ளையாக இருக்கணும் சரியா? நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறான். இங்கே நீங்கள் போதும் அண்ணன் தங்கச்சி பாசம்லாம் போதும், ஓகே மேடம், ஸோ நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க, நான் வந்து கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாக்சன் அழைச்சிட்டு அப்படியே நீங்கள் கீழே போகிறீங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே பாய்ஸ் கிட்ட பார்த்தா பாய்ஸ் நீங்கள் அப்படி தான் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும்போதே பயங்கரமாக சவுண்டெல்லாம் கேட்குது, என்ன மியூசிக்னே தெரியல அவங்களுக்கு. ஆனால் கரெக்டாக ஜின்னு வந்து கெஸ் பண்ணிடுறாரு, இது வந்து இந்தியன் மியூசிக், இந்தியன் பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் தான், இது என்ன சாங், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதுவுமே புரியல, ஆனால் மியூசிக் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட்ட கேட்குறாரு. ஜின்னும் ஆமாம் இது வந்து ஸோ இந்தியன் சாங்டா, அப்படி தான்டா இருக்கும், மியூசிக் நல்லாயிருக்கும், ஆனால் நம்மளுக்கு எதுவுமே இந்த சாங்கில் புரியல, ஆனால் பாரேன் நம்மளுக்கு டான்ஸ் ஆடணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு
ஜின்னு வந்து சொல்ல ஜிமின் கிட்ட. ஜிமினும் ஆமாம் செமையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார போயிட்டு இருக்கும்போது, ஐயா இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த இடம், நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களே, ஆனால் நம்ம மேரேஜுக்கு இப்படிலாம் டெக்கரேட் பண்ண மாட்டோம்ல அதுவும், ஆனால் இந்தியன் மேரேஜ் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சப்போஸ் ஒயின் ஓகே சொன்னால் இந்தியன் படி தான் மேரேஜ் நடக்குமா யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்டு கேட்க, ஒயின் ஓகே சொன்னால் இந்தியன் படி இல்லையா நம்ம கல்ச்சர் படி மோதிரம் மாற்றிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல, அதுவும் ஓகே தான், ஆனால் இங்கே இந்தியன் ஸ்டைல் மாதிரி நம்மளுக்கு இப்படிலாம் இருக்காதே, சீக்கிரமாக வெட்டிங்லாம் முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் 5 days வந்து இங்கே ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க, அதுவும் கிராண்டாக செமையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இது மற்ற பாய்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, டேய் சரிடா நம்மளும் வந்து இதே மாதிரி வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பாய்ஸும் சொல்ல ஜிமினுக்கு வந்து குஷியாகிடுது. இப்போ வந்து பாய்ஸும் ஸோ அவங்களோட அம்மாவும் எல்லாரும் வந்து தனித்தனியாக அங்கே உள்ள பீப்புள் கிட்ட வந்து பேச போயிடுறாங்க. இப்போ அவங்களோட அம்மாலாம் பேசிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா பார்க்க ஒயன் மாதிரியே இருக்குது, உங்களை மாதிரியே இருக்குது, ஆனால் வந்து அவங்க பெருசாக எதுவுமே கண்டுக்கல, அந்த பொண்ணு இதுக்கு இங்கே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் சென்று பாய்ஸ் அப்புறம் அவங்க அம்மாலாம் பேசிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார, இப்போ நீங்கள் தான் அப்படியே அவங்கள ஒரு பாட்டுக்கு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் அப்படியே உங்கள் கசின் அப்புறம் வந்து அந்த கல்யாண பொண்ணு அப்புறம் எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. எந்த பாட்டுக்குன்னா ஏதாச்சும் ஒரு தமிழ் பாட்டு வச்சுக்கோங்க, எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து ஐட்டம் சாங்கில் வந்து ஸோ வாடா வாடா பையன்னு சொல்லிட்டு ஒரு விஜய் சாங் இருக்கும், அந்த சாங்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து டான்ஸ் ஆடி இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே டான்ஸ் ஆடி இருக்கும்போது ஸோ அப்போ எதார்த்தமாக அப்படியே வந்து திரும்பி பார்க்குறீங்க. அதுவும் எப்படின்னா ஒரு கை மேலே ஒரு கை கீழே அப்படியே ஒரு டான்ஸ் ஸ்டெப்லேயே அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, அசைய கூட இல்லை, நீங்கள் அப்படியே பார்த்துருந்தீங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, செம ஷாக்காக உங்களுக்கு. வேறு யார் நம்ம பாய்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அவங்களும் உங்களை பார்க்குறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. என்னோடய இன்ஸ்டாகிராமையும் யாரும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் தான், இது வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும்னு நான் சொல்ல மறந்துட்டேன். தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து என்னோடய செகண்ட் சேனல் லிங்க் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து இன்னும் செகண்ட் சேனலில் இன்னும் வந்து நான் வீடியோ போடலை. ஸோ போட்டோன்னா கண்டிப்பாக நான் வந்து லிங்க் தரேன், ஓகேவா? நான் போடாமலாம் இருக்கவே மாட்டேன், லிங்க் தராமலாம் இருக்கவே மாட்டேன், ஓகேவா? ஓகேடா. ஸோ இது வரைக்கும் நான் பேசுனதில் ஏதாச்சும் சொதப்பி இருந்துச்சுன்னா திக்குனுச்சுன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. என்னன்னு இதில் ரொம்ப நாளாச்சு நான் பேசி, அதான் டச் விட்டு போய், அதனால தான் எனக்கே ஒரு மாதிரியே பேசும்போது ஒரு மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகேடா, லவ் யூ ஆல், பாய்.